நம்ம வீட்டுக்கு வாங்க. இது அங்கவை, இது சங்கவை. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜுடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜை தான் எடிட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற மட்டும் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய இமேஜுடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செகண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள மீடியாக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் ஆப்ஷன் போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலேருந்து போனாவது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேனோ சேம் மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 9:16 சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் அப்படியே லாஸ்ட் வந்துக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதில் அப்படியே லாஸ்ட் வந்துக்கோங்க. லாஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 சொல்லி கொடுத்துருப்பேன். அது எல்லாமே லிரிக்ஸோட குரூப் தான். அந்த லிரிக்ஸுக்கு நான் எஃபெக்ட் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த குரூப்பை நீங்கள் டச்சே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ குரூப் 4 இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 4 முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் நான் கொடுத்துருப்பேன். அடுத்து ஒரு 2 இமேஜ் கொடுத்துருப்பேன். இந்த 2 இமேஜில் பார்த்தீங்கன்னா சின்ன டைலாக் ப்ளே ஆகும். அங்கவே சங்கவைங்கிற 2 டைலாக் ப்ளே ஆகும். ஃபஸ்ட்டு இந்த 2 இமேஜில் இந்த 2 இமேஜாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதே இமேஜை மேலே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த 2 இமேஜ்லையும் கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ மேலே பார்த்தீங்கன்னா அதே இமேஜை ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 இமேஜில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த 2 இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோ இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜ் இருக்கா, அதாவது 9:16 இமேஜ் இருக்கும். ஸோ அதில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கலருக்கு போயிடும். இப்போது நீங்கள் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜுமே இருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் உங்களோட இமேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு அதே இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் மெத்தட் தான். அடுத்து கீழோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு கீழோட மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ சேம் இமேஜை மேலே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜில் அதே இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களோட இமேஜ்னா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ். ஓகே, நீங்கள் 2 இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஒரு 2 குரூப் இருக்கும். அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கடுத்து நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் இமேஜ் உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இமேஜ் உங்களோட இமேஜ்னா ஃபோர்த் இமேஜ் உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ். ஸோ இதே மாதிரி மாறி மாறி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை நீங்கள் ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு ரெண்டு எஃபெக்ட் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜில் கொடுத்துருக்க நான் எல்லா எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் போய்க்கோங்க. இப்போ எஃபெக்ட் 1லேருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை ஒரு 6 இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு இதே மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இங்கே இருந்தால் அதாவது குரூப் பார்த்தீங்கன்னா குரூப் 4 சைடில் இருந்தால் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணும். அதாவது குரூப் 6க்கு ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் தான் நம்ம இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 6 இமேஜுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் இங்கே ஃபஸ்ட்டு உள்ள இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இமேஜ் இருக்கும். அந்த 6 இமேஜுக்கும் இப்போ நம்ம எஃபெக்ட் 1லேருந்து காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா மட்டும் போதும். உங்களுக்கு அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராக ஆட் ஆயிரும். இப்போ செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா போதும். அந்த இமேஜுக்கும் தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆட் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு டபுள் பீட் மார்க்குக்கும் இந்த இடத்துல உள்ள டபுள் பீட் மார்க்குக்கும் கேப்பில் ஒரு 6 இமேஜ் இருக்கும். இந்த 6 இமேஜ்லையும் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட்டை 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இமேஜ் மட்டும் இருக்கா. இந்த 3 இமேஜுக்கும் நம்ம செகண்ட் அதாவது எஃபெக்ட் 2 உள்ள எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்க இந்த 6 இமேஜில் மட்டும் எஃபெக்ட் 1லேருந்து காப்பி பண்ண எஃபெக்ட்டை வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு அப்படியே கீழே வந்துட்டு இப்போ ஆடியோ கீழே உள்ள எஃபெக்ட் 2 இருக்கா. இந்த எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் கூட ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா. அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 3 இமேஜ் இருக்கா. இந்த லாஸ்ட் 3 இமேஜில் ஃபஸ்ட் இமேஜோட லெஃப்ட் சைடில் லாஸ்ட் உள்ள 3 இமேஜில் அந்த ஃபஸ்ட் இமேஜோட லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள இமேஜ் மேலே லைட்டாக டச் பண்ணாலே போதும். இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். மொத்தம் லாஸ்ட்டில் இந்த 3 இமேஜை நீங்கள் இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல் கிட்ட லாஸ்ட்டாக ஒரு 6 மார்க் இருக்கும். அந்த 6 மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன் ஆகிருக்கிற இந்த எல்லா ஐக்கானையும் இதே மாதிரி வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். மற்ற எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த 3 இமேஜுக்கும் தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராக ஆட் ஆயிரும். ஸோ ஓகே, நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த 3 எஃபெக்ட்டை மட்டும் நான் கொடுத்துருக்க அந்த 2 எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் போதும். வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் செலக்ஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.